வணக்கம். பேரன்புமிக்க பெரியோர்களே, இன்றைய திறமைமிக்க இளைஞர்களே, வாழ்க்கை என்றால், வாழ்க்கையினுடைய தத்துவத்தை, வாழ்க்கை என்றால் என்னவென்று திருவள்ளுவர் ஒரு குறள் எழுதியிருப்பார். இதை கலைஞர் போய் தேடி பிடிச்சி எடுத்து குறளோவியம் என்ற ஒரு மாபெரும் புத்தகத்தை எழுதி திருக்குறளுக்கே ஒரு பெருமையை சேர்த்தார். அவருக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, அந்த திருக்குறளிலே ஒரு குறளை பிடுங்கி அதில் உள்ள கருத்துக்களை மக்கள் மத்தியிலே பரப்புவதற்காக வேண்டி பூம்புகார் என்ற ஒரு படத்தை எடுத்து மனிதன் வழி தவறி போய்விட்டால் என்ன நடக்கும் என்ற கருத்துக்களை அதில் குறித்து அந்த கதையை எழுதி கலைஞர் அவர்கள் படைத்த அந்த படைப்பு சொல்லி மாளாது. வாழ்க்கைன்னா என்ன? மனைவி கணவன் என்றால் என்ன? ஒருவரை ஒருவர் முதற்றளவு நேசிப்பதும் கணவன் மனைவி அல்ல. இளமை இருக்கின்ற பொழுது எங்கெல்லாம் செல்லுகின்றாமே என்பதெல்லாம் ஒரு வாழ்க்கை அல்ல என்ற ஒரு விஷயத்தை காட்டியிருப்பார். ஒருவருக்கு ஒருத்தி என்ற உயிர் மூச்சை உள்ளடக்கி, என்ன சொல்றாரு? உயிர் மூச்சை உள்ளடக்கி, உயிர் மூச்சை உள்ளடக்கி. அதில் எவ்வளவு அர்த்தம் இருக்குன்னு சான்றோர்களுக்கு தெரியும். ஒருவனுக்கு ஒருத்தி என்ற உயிர் மூச்சை உள்ளடக்கி அரண் எனப்பட்டதை இல்வாழ்க்கை அகுதும் பிறன் பழித்தல் இல்லாயின் நன்று. ஒருவனுக்கு ஒருத்தி என்ற உயிர் மூச்சை உள்ளடக்கி அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை அதுவும் பிறன் பழித்தல் இல்லாயின் நன்று. ஏனும் திருக்குறளை மறவாதே, திருக்குறளை மறவாதே, திசை தவறி போகாதே. ஏ அந்த கேபி சம்மா அந்த குறளை சொல்லும் பொழுது தேன் சொட்டும் என் நெஞ்செல்லாம் அமிர்தம் பரவி இருக்கும். வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம் மானிடரின் மனதினிலே மறக்க ஒண்ணா விகேதம். வாழ்க்கை என்னும் ஓடம். என்ன அழகு! வாலிபம் என்பது கலைகின்ற வேடம். வாலிபம் யாக்கை நிலையாது. வாலிபம் என்பது கலைகின்ற வேடம். அதில் வந்தது வரட்டும் என்பவன் முழு மூடன். வாலிபம் என்பது கலைகின்ற வேடம், அது ஒரு வேஷம். இது அதில் வந்தது வரட்டும் என்று நினைத்து கொண்டிருப்பவன் முழு மூடன். வாலிபம் என்பது கலைகின்ற வேடம், அதில் வந்தது வரட்டும் என்பவன் முழு மூடன். வருமுன் காப்பவன் தான் அறிவாளி. புயல் வருமுன் காப்பவன் தான் அறிவாளி. அது வந்த பின்னே தவிப்பவன் தான் ஏமாளி. வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம் மானுடரின் மனதினிலே மறக்க ஒண்ணா வேதம். வாழ்க்கை என்னும் ஓடம். என்ன அரிமானவர்கள்! பாட்டை கேட்டுட்டு போய்கிட்டு இருக்கக்கூடாது. இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுக்கிட்டு போய்கிட்டே இருப்பான். ராம அம்பு தாடகையை தொலைச்ச பொழுது அறிவில்லாதவன் கேட்கின்ற அந்த கேள்வி எப்பொழுது இந்த காதில் நுழைஞ்சு இந்த காதில் ஓடி பொழுதோ அதே மாதிரி தாடகை நெஞ்சில் ராமனுடைய அம்பு பூந்து போனது அப்படின்னு எழுதியிருப்பார் கம்பர். பாட்டை கேட்டுட்டு போகக்கூடாது. அது என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்க்கணும். துடுப்புகள் இல்லா படகு அலைகள் அழைக்கின்ற திசையெல்லாம் போகும்.
தீமையை தடுப்பவர் இல்லா வாழ்வும் அந்த படகின் நிலை போலே ஆகும். அந்த படகின் நிலை போலே ஆகும். வாழ்க்கை என்னும் ஓடும் வழங்குகின்ற பாடம் மானிடரின் மனதினிலே மறக்க உண்ணா வேதம். வாழ்க்கை என்னும் ஓடும். நன்றி.